25வது அத்தியாயம் 74வது வசனம். மொபைல் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க பாத்துக்கங்க. அதுல அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு துஆவை கற்று தரான் பாருங்க. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. என்ன துஆ? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. 25வது அத்தியாயம் 74வது வசனம். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? எங்கள் இரட்சகனே, எங்களுடைய துணைவிகளில் இருந்தும் எங்களுடைய பிள்ளைகளில் இருந்தும் எங்களுக்கு ஒரு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவையானது, ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு தகுந்த ஜோடி கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அவன் சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு சரியான ஒரு மனைவி கிடைக்கலன்னா அவருடைய நிலைமை என்ன? அதே போல ஒரு பெண் எவ்வளவு அழகாக எவ்வளவு அறிவாக இருந்தாலும் சரியான துணை கிடைக்கல அப்படின்னா அவ்வளவுதாங்க. அதே போல கணவன் மனைவி நல்லா இருக்கிறாங்க, பெத்த பிள்ளை சரியில்லை, எப்படி இருக்கும்? அதை விட பெரிய மனவேதனை வேற எதுவுமே இருக்காது. அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு துஆவை கற்றுத்தரான். யா அல்லாஹ், எங்களுடைய துணைகளில் இருந்தும் எங்களுடைய பிள்ளைகளில் இருந்தும் எங்களுக்கு ஒரு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவாயாக. லாஸ்ட்ல சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. என்னையும் எங்களுடைய சந்ததிகளையும் முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கி வைப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? முத்தகீன்களுக்கு நாங்க ஒரு முன்னோடியா இருக்கணும். அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கி வையா அல்லாஹ் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு துஆவை அல்லாஹ் கற்றுத்தரான். இந்த துஆவை யாரெல்லாம் நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வருவீங்க? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். பண்ணிட்டு வரலாமா? அப்படி பண்ணிட்டு வர்றதுனால எனக்கு எந்த லாபமும் இல்லை, உங்களுக்கு தான். இந்த துஆவை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். யா அல்லாஹ், என்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் எனக்கு கண் குளிர்ச்சியை தாயல்லா. இன்ஷா அல்லாஹ் கேட்கலாமா? ஓகே.